நிறைவு செய்ய இருக்கிறோம். இது முக்கியமான காரியம். இதை நீங்கள் எல்லாரும் கூட எழுதி வச்சுக்கோங்க. நடைபெறும் யுத்தத்தில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கும். இப்போ நடந்துக்கிட்டு யுத்தம் யாராருக்கு நடக்குது? ஈரான் ஒரு பக்கமும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு பக்கமும் இருந்து யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள்ளே நாங்கள் யாருக்கும் ஆதரவாக எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் பேசுறதில்ல, அதை நாங்கள் விரும்புகிறதும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒன்றுக்கு மட்டும்தான் நாங்கள் அதிக சப்போர்ட் பண்ணுகிறோம். எதுக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எதுக்கு மட்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா வேதாகமத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ, என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் நடக்கும். இதில் ஈரான் தோற்று போகணும், அமெரிக்கா தோற்று போகணும், இஸ்ரேல் தோற்று, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத காரியம். ஆனால் நாங்கள் நம்புகிறது தேவனுடைய வசனமாகிய தீர்க்க தரிசன வசனமாகிய அந்த ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தையை மட்டும் நம்புகிறோம். ஆகவே பாருங்கள், இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த யுத்தத்திலிருந்து அமெரிக்கா பின்வாங்கும். காரணம், இஸ்ரேல் கைவிடப்படணும். இஸ்ரேல் கைவிடப்படணும். இஸ்ரேலுக்கு எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு நிலை ஏற்படணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டாக்க இஸ்ரேல் எல்லா நாடுகளில் இருந்து கைவிடப்பட்டு எந்த ஒரு நாடும் சப்போர்ட் இல்லாத நேரத்தில் 7 நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவார்கள். 7 ராஜ்யங்கள், 7 நாடுகளை சேர்ந்த இராணுவம் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். ஆகவே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சீக்கிரமாக இந்த யுத்தத்திலிருந்து அமெரிக்கா பின்வாங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இந்த 7 நாடுகளினுடைய இந்த படைகள் இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவார்கள். இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மலைகளுக்கு விரோதமாக வருவாங்க. மலையில தான் அந்த யுத்தம் நடக்கும். மலை மேலே தான் அந்த யுத்தம் நடக்கும். அதுக்கு நீங்கள் வாசிங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:12 வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:12 வாசிங்க. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறவர்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவும் இல்லை. இப்ப பாருங்க, எல்லாரும் கைவிடப்படும் போது இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த 7 நாடுகளும் வருவார்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 38:15 வாசிங்க. அப்பொழுது நீயும் உன்னோட கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருந்து எல்லாரும் குதிரைகள் மேல் இருக்கிறவர்களாய். குதிரைனா நீங்க நினைக்கிற மாதிரி குதிரைலாம் வருவாங்களா? பெரிய பெரிய ராணுவ வாகனங்கள்லாம் வருவாங்க. அதுக்கு பலக பேர்னா குதிரை. இத்தனை குதிரை சக்தி கொண்ட வாகனம் வருவார்கள். அப்புறம் நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். போகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளக்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய்
வரப்பண்ணுவேன். அப்புறம் உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களில் அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து பூரண நாட்களிலே அநேக வருஷங்களாய் தீர்க்க தரிசனமாய் உரைத்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரரை கொண்டு இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளின் ஊழியக்காரரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவன் நீ அல்லவோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நமக்கு இந்த வேத வசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம். அது நிறைவேறி ஆகும். ஆகவே இதெல்லாம் நடைபெறும். எசேக்கியேல் 39:1 வாசிங்க. 39:1 இப்போது மனுபுத்திரனே கோகுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மேசை தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே நான் உனக்கு விரோதமாய் வருவேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் உன்னை இழுத்து உன்னை வடபுறங்களில் எழுப்பவும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு வரப்பண்ணி என்ன பண்ணுவார்? அங்க வர வச்சு என்ன பண்ணுவாரா? வில்லை தட்டு விடுறதுன்னா என்னன்னு தெரியுமா? துப்பாக்கில சுடணும்னா என்ன பண்ணணும்? குண்டு இருக்கணும். அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கீழே இருக்க அந்த வில்ல இழுத்தீங்கன்னா தான் துப்பாக்கி வேலை செய்யும். இது மாதிரி ஒவ்வொரு இராணுவ வண்டிக்கு என்ன இருக்கும்? வில்லு இருக்கும். வில்லுன்னா அந்த வில்லை இசைச்சாக்கா இது பண்ணாக்க வீரங்கி போகும். இப்போ என்ன பண்ணுவார் ஆண்டவரே? அதை தட்டி விட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விட பண்ணுவேன். உன் அம்புகளை உன் கை அம்புனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? துப்பாக்கி. அப்புறம் வேற இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே பீரங்கி. வேற என்ன? ஏவுகணை. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? விட பண்ணி நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்க ஜனங்களும் இஸ்ரவேலின் மலைகளிலே விழுவீர்கள். உராஞ்சுகிற சகல பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். விசாலமான வீதிகளில் வெளியில் விழுவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் மாகோகினிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலத்தாராக விட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. ஆகவே இது எல்லாம் சீக்கிரம் நடைபெற போகிறது. குறிப்பாக அமெரிக்கா பின்வாங்கும். இஸ்ரவேலினுடைய இன்னைக்கு அவங்க நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த அயன் பீம் என்கிற சொல்லுகிற அந்த தடுப்பு சாதனம்லாம் கூட அது செயலிழந்து போகத்தக்கதாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் மதில்கள் இல்லாமல், ஒரு தடுப்பு இல்லாமல், ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலை ஜெயித்து விடுவோம் என்று இந்த 7 நாடுகளும் கூடிக்கொண்டு வருவார்கள். ஆனால் அந்த நாளிலே அந்த 7 நாடுகளோடும் அந்த 7 நாட்டு இராணுவங்களோடும் அந்த யுத்தம் பண்ண போகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அங்கே என்ன பண்ணுவாரா? அவர்களுக்குள்ளேயே விரோதத்தை எழுப்புவார். அவர்களுக்குள்ளேயே விரோதத்தை எழுப்பி அவர்களுக்குள்ளே ஒருவர் வெட்டி கொண்டு சாவார்கள். அங்கே அக்னியும் கந்தமும் கொட்டப்படும். அந்த இராணுவம் அங்கே அழிக்கப்படும். இதெல்லாம் ஏன் கர்த்தர் செய்கிறார் என்றால், நான் ஒரு பரிசுத்தர் இருக்கிறேன், நான் ஒரு தேவன் இருக்கிறேன் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படியாகவும் இஸ்ரவேல் தேசம் அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை சீக்கிரமாக நீங்கள்
அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். இதெல்லாம் சம்பவத்திற்கு வெகு நாள் இல்லை, சீக்கிரமே சம்பவிக்கும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.